ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷார்ட் ஃபிலிம் கேட்டீங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஒரு பார்வை அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு ஷாஹில் அப்படிங்கிற ஒரு அண்ணா எனக்கு இன்ஸ்டால பேசியிருந்தார். ஸோ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அதை ரிவ்யூ பண்ணி தாங்க அப்படின்ட்டு. பட் அது ஓகே அப்படி மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்புறம் என்னால் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நானும் போய் அங்கே போய் ஆனால் இதனால டிலே ஆயிடுச்சு சொல்லவும் இல்லை, அவனும் கேட்கவும் இல்லை. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா போடா. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம். ஸோ அதுக்காக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்துட்டு அதை பார்த்து அண்ட் இப்போ பார்த்தா நல்லா இருக்கு. ஸோ அந்த படம் 1 month பிஃபோருக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது அண்ட் படத்தையும் பாருங்க. உங்களுக்குள்ள கருத்தை கண்டிப்பா அந்த இதில் கமெண்ட் சொல்லுங்க. இந்த ரிவ்யூ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ரிவ்யூ பாருங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முக்கியம் இந்த ஷார்ட் ஃபிலிம் பத்தி கேட்டீங்க அப்படின்னா ஒரு கஷ்டத்துல இருக்கிற நஷ்டத்துல இருக்கிற ஒரு பையன் மாதிரி தெரியாது. தலைவர் அப்படியே ஆஃபீஸ்ல வெல் செட்டில் வேலையில இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் திடீர்னு ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால், அர்ஜென்டா வா 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 அப்படின்னு யாரு பார்த்தா அவங்களுடைய காதலி கூப்பிடுறாங்க. எங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு அவர் தெரியாது. அர்ஜென்ட் இப்ப வந்தே வரணும் அப்படி மாதிரி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்க போயிட்டே இருக்காரு. போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் அங்க வச்சு ஒரு சீன் நடக்குது. என்ன அப்படின்னா பிரேக்கப், உனக்கும் எனக்கு செட் ஆகாது பிரேக்கப் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு தலையில அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆகுது. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சோ அந்த இடிய வாங்கிட்டு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆச்சா பிரேக்கப் ஆகலையா, அடுத்தடுத்து நடந்த கதை என்ன, அதுதான் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் விஜய். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷார்ட் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ நான் பராங்கெல்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருந்துச்சு அண்டு நான் இன்ட்ரெஸ்டிங்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கணக்கு பார்க்கும்போது சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் ஒரு யதார்த்தமற்றதா இருக்குது. இப்ப அந்த ஹீரோ அந்த ஹீரோயின் அவங்க ஹீரோயின் பக்கத்துல வந்த ஒருத்தங்க அவங்களோட கேரக்டரிசம் எல்லாம் பக்கா. எனக்கு எந்த ஒரு குறையும் தெரியல. ஹீரோவோட கேரக்டரிசமா இருக்கட்டும், ஹீரோயினா கேரக்டரிசமா இருக்கட்டும், அவங்க பக்கத்துல சைடு ஆர்டிஸ்டா இருந்தாங்களே ஒரு நம்பி, அவங்களோட கேரக்டரிசமா இருக்கட்டும், இவங்க 3 பேர் ஒரு பக்காவான ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அது யதார்த்தமா இருந்துச்சு. இப்போ நம்ம நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசினா எப்படி இருக்கும், இப்போ எமோஷன் நடக்குது. ஸோ எமோஷன்லாம் நம்ம அழுதுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நடக்கும். ஸோ அது யதார்த்தமா காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ உனக்கு எதுல யதார்த்தம் தெரியல அப்படின்னு என்கிட்ட கேட்ட அப்படின்னா, அந்த டீ கடையில ஒரு பர்டிகுலர் ஷாட் வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன காமெடி ஒன்று பிளே பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த டீ கடைக்காரர் இல்லை, அந்த நண்பர் இருக்காருல்ல, பைக் கொடுப்பாரு ஒரு நண்பர், அவரை பார்க்கும்போது மட்டும் என்னது இது, ஏன் இப்படி, ஏன் 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 நார்மலா இருப்பா, நார்மலா அப் நார்மல் வேணாம் 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 இப்படி மாதிரி எனக்கு சொல்லணும்னு தோணுது. நான் சொல்லி என்ன பண்றதாங்க வீடியோல பார்த்துட்டு. ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம் பாக்குறேன். அந்த நிறைய ஷார்ட் ஃபிலிம்ல எல்லாத்துலயுமே இப்படிதான் ஏதாவது ஒரு கேட்ஸ் யதார்த்தமே இல்லாம இருக்கு பண்றாங்க. பட் அது பார்க்கும்போது ஆர்டிபிஷியலா இருக்குது. ஓகே, ஸோ அது யதார்த்தமா தெரியல. அண்ட் அந்த யதார்த்தம் மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும். மச்சான், என் மேனேஜர் விடவே மாட்டேன்டான்டா. நானே என்னென்னமோ போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ரிவ்யூ பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நான் உட்காந்து நோட் பண்ணது கிடையாது. என்னோட ஆல் ஓவர் நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த எல்லா ஷார்ட் ஃபிலிம்ல நான் பர்டிகுலர் சொல்ற ஒரு ரீசன் இதுதான். ஸோ சில இடத்துல ஏன்னா நீங்க நம்ம படத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை பார்க்குறோம். ஸோ அதுல நிறைய சைடு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க, நிறைய சைடு ஆர்டிஸ்ட் நிறைய 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 சைடு ஆர்டிஸ்ட். அப்ப அந்த நிறைய சைடு ஆர்டிஸ்ட்ல சின்ன சின்ன ஆக்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எமோஷனலா இருக்கும். ஸோ அவங்களோட கேரக்டர்ஸ் ஜஸ்ட் ஒரு 5 minutes தான், வேணாமே ஒரு நிமிஷம்
ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டரிசம் வந்துட்டு நமக்கு அப்படி மனசுக்குள்ள பதிகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சில கேரக்டரிசம் இருக்குது. ஸோ அப்படி பதிகிற மாதிரி இருக்கிற கேரக்டரிசம் வந்துட்டு பக்காவான சைட் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அந்த சைட் ஆர்டிஸ்டோட இம்பாக்ட் வந்துட்டு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி. வசமா மாட்டிக்கிட்டான் இன்னைக்கு தலையில மிளகா. எனக்கு அது பிடிக்கும். ஓகே, ஹீரோ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு எனக்கு வந்துட்டு ஓகே, அவங்கள பக்காவா பண்ண வைப்பாங்க, வேற வழி கிடையாது. மத்தபடி இந்த ஷார்ட் ஃபிலிம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் சில விஷயம் சொல்லக்கூடாது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஓகே, என்ன சில விஷயம் சொல்லக்கூடாது அப்படின்னா வந்துட்டு இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நான் ஷார்ட் ஃபிலிம் போய் லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குன்னு சொல்லி நீங்க இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா இதோட கட் பண்ணிட்டு நேரா போய் ஷார்ட் ஃபிலிம் பாத்துருங்க. இதுக்கு மேல ஸ்பாயிலர். ஓகே, ஸோ சின்ன ஷார்ட் ஃபிலிம் தான், இதுக்கு மேல ஸ்பாயிலர். ஸோ அதனால நல்லா இருக்காது அந்த ஸ்பாயிலர் சொன்னேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தாலும் ஒண்ணுதான், பார்க்கலாம்னு ஒண்ணுதான். ஓகே, இதுக்கு மேல ஸ்பாயிலர். ஸோ அதனால வந்துட்டு போய் அந்த ரிவ்யூ அந்த மூவியை பாருங்க. இல்ல இதை பார்த்துட்டே போற அப்படின்னா அந்த நேரத்தை மாத்த முடியும். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் இல்ல சும்மா சொன்னேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேல என்ன அப்படின்னா வந்துட்டு நான் அந்த ஸ்பாயிலர் ரிவ்யூ, ஸோ அந்த இது வந்து சூப்பரா பார்த்துட்டே இருக்கேன். அந்த ஒரு 1 ஹவர்ல வரேன். ஸோ மச் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் இருக்குது அவரோட மனசுல. அண்ட் அவன் திட்டுறான், இவன் திட்டுறான், எல்லாரோட வாழ்க்கையில அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ கண்டவெல்லாம் திட்டிட்டு இருக்கான், ஊர்ல இருந்து புழைக்க வந்து இப்படி திட்டிட்டு இருக்கானுங்க. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க வந்துட்டு இப்படி இவளும் ஒருத்தி நம்மளை புரிஞ்சுக்காம கூப்பிட்டுட்டே இருக்கா. 1 ஹவர் வா வா வா, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு எமோஷனல் டைம்ல திடீர்னு பார்த்தா இதுதான் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அதை பார்க்கும்போது நானே தெரிச்சிட்டேன். நானு என்னடா இது பொங்க ஆட்டமா இருக்குது. ஆனா வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். நானே வந்துட்டு ஒரு மாதிரி உள்ள போயிட்டேன். ஓகே, அந்த சீனுக்குள்ள நான் போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் வேற அந்த பொண்ணு ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்குது, இவர் வேற கேமரா எங்க இருக்கு அப்படி இப்படின்னு தேடிட்டே இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்துல வச்ச அந்த ஒரு மெயின் பிளாட்டே இதுதான். ஓகே, ஏன்னா வந்துட்டு இந்த பொண்ணோட கேரக்டர்ஸ் என்ன, இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படிங்கிற சொல்லவே இல்லை. இந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, இவரோட கேரக்டர்ஸ் என்ன சொல்லல. ஸோ இது எல்லாமே சொல்லாம அதை கொண்டு போனனாலதான் வந்துட்டு இது சாத்தியம். ஓகே, அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது சாத்தியமாச்சு. நம்மளுக்கு அது வந்துட்டு நம்மளே ஒண்ணு பண்ணிடுவானுங்க அவனுக்கு. அவ்வளவு கடுப்பாகுது. நம்மளே ஒண்ணு பண்ணி நம்ம சீரியஸா பார்த்துட்டு இருப்போம். ஸோ ஒண்ணு பண்றானுங்க, என்னடா போங்கடா அந்த மாதிரி இருக்கும். விடுவேண்ணா, வீட்டுக்கு போறேன்டா, என்னால முடியாதுடா. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நிறைய படத்துல நீங்க பாத்தீங்க, RRR படம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எம்ஜிஆர்னா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அண்ட் ராம் சரண்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர், வந்துட்டு அவரோட அப்பா, ஸோ ராம் சரணோட அப்பா இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இன்னொரு தனியா ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. ஒரு 1000 கூட்டத்தை இருந்தாலும் வந்துட்டு அவர் தனியா எதிர்த்து ஓடி வந்து இவனை பிடிச்சி உள்ள தள்ளுவாரு. அந்த அளவுக்கு வீரமிக்க ஒருத்தர் ராம் சரண். காட்டுக்குள்ள 1000 தான் புலியா இருந்தாலும் சரி, ஓனாயா இருந்தாலும் சிங்கமா இருந்தாலும் சரி, நான் துரத்தி பிடிச்சி என்னால பிடிக்க முடியும், நான் ஒரு வீரம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிறது ஒரு கேரக்டர். ஸோ அவங்களோட பலத்தை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான கேரக்டர் நடக்கும். அதை அப்படியே கிளாஷ் பண்ணி 2 கையை பிடிச்சி நிக்கிற மாதிரி ஒரு சீனும் வரும். ஸோ இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ல வந்துட்டு சில பேரோட படத்துக்கு நான் பாத்துருக்கேன். சின்ன கேரக்டர் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, இதுதான் இந்த மாதிரி கேரக்டரிசம், பாத்துட்டே இருங்க, இவர் இந்த மாதிரி பட்டவர், இப்படி இருக்காரு. நம்ம நிறைய படத்தை பார்த்துருக்கோம். வெங்கட் பிரசாத் படத்தை கூட பார்த்துருக்கோம். சென்னை 6,28,000. ஸோ அந்த படத்தை பார்த்துருக்கோம்ல பாத்தியா பார்த்துருப்பேன், பார்த்துருப்போம். அப்ப அதே மாதிரி வந்துட்டு காமிப்பாங்க. பட் இந்த படத்துல வந்துட்டு இவர் இந்த மாதிரி, இவருக்கு இதெல்லாம் ஒர்க் இருக்கு, ப்ரெஷர் இருக்குது, இவர் இப்படி போயிட்டு இருக்காரு, இந்த பொண்ணு இப்படி வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, அதான் டாபிக்கே, என்ன சொல்றது, ட்விஸ்ட், இது பண்ணிட்டு இருக்குது, இது செஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமா படம் வந்துட்டு பாக்குறதுக்கு ஓ அப்படியா சரி அப்படிதான் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் சொல்லாம சூப்பரா கொண்டு போய் காமிச்சது நல்லா இருந்துச்சு. ஏன்டி இப்படி பண்ற? இந்த ஷார்ட் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு எமோஷனலாகவும் இருந்துச்சு, சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு கடுப்பேற்றுற மாதிரி இருந்துச்சு. ஏன் கடுப்பேற்றுற மாதிரி இருந்துச்சு, அது வந்துட்டு ரொம்ப திட்டுற மாதிரிலாம் கிடையாது, நம்மளே போங்க ஆயிட்டாங்க அப்படி மாதிரி இருந்துட்டு. அது நீங்க படத்தை பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி இருந்ததால வந்துட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் ஓகே, நைஸ், சூப்பர். நம்ம வந்துட்டு நான் என்னமோ நினைச்சேன், பட் அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. ஓகே, ஸோ அது ஏன் என்னமோ நினைச்சேன், என்ன போங்க ஆகிட்டாங்க, என்னடா நடந்துச்சு அப்படின்னு வந்துட்டு அந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு யாராவது நம்ம தலைவர் டேரக்ஷன் பண்றவங்க, ஆக்டிங் பண்றவங்க இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக சென்ட் பண்ணி விடுங்க, நான் பாக்குறேன். அண்ட் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா சென்ட் பண்ணி விட்டாங்க, இல்லைன்னா வேணாம். ஓகே, பை. அண்ட் மீண்டும் சந்திக்க நான் உங்கள் மாஸ்டர். நோட்டிஸ் ஆல் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை.